ஹோப்ஃபுல்லி கைதி 2, ஹோப்ஃபுல்லி இல்லை சார், 100% கைதி. நம்ம கார்த்தி அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்டு சீக்வல் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது கைதி 2வாக தான் இருக்கும். ரசிகர்கள் மத்தியில் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நிலையில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலிக்கு அப்புறம் கைதி 2 தான் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்த இந்த நிலையில் அவர் திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார் அப்படி தான் சொல்லியாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலிக்கு அப்புறம் இப்போ அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் ரசிகர்களுக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, எதுக்கு அவர் வந்து கைதி 2 பண்ணலை? ஏன்னா லியோ முடிஞ்ச பிறகு அவர் நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த எல்லா இன்டர்வியூவில் அவர் முக்கியமாக சொன்னது வந்து என்னென்னா, நான் எல்சியூலேருந்து ஒரு சின்ன பிரேக் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து கூலி நம்ம ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைதி 2 தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத எல்லா இன்டர்வியூவில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தவர் கூலிக்கு அப்புறம் எல்சிஓ அப்படிங்கிற யூனிவர்ஸே மறந்துட்டு, கோலிவுட் இண்டஸ்ட்ரியே மறந்துட்டு, இப்போ டோலிவுட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அல்லு அர்ஜுன் அவர்களோட இன்னொரு படம் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோடைய ஜூனில் தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இயர் ஒரு தீபாவளி அந்த டைம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் வந்து இருக்குது. ஸோ இந்த நிலையில் நம்ம கோலிவுட் ரசிகர்களுக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, ஏன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை சைன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதிக சம்பளம் வந்து கேட்டார், அதனால தான் இந்த படம் வந்து சைன் ஆகலை. நம்ம கார்த்தி அவர்களுக்கும் லோகேஷ் கனகராஜ் அவருக்கும் சண்டை வந்துருச்சு, அதனால தான் இந்த படம் சைன் ஆகலை அப்படி இப்படி சொல்லிட்டுருக்காங்க. பட் இதுக்கான உண்மையான காரணம் வந்து என்னென்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் கைதி 2க்கான ஃபுல் ரைட்டிங் ஒர்க் வந்து முடிக்கலை. ஐ மீன் அவருக்கு ஸ்டோரி வந்து இருக்குது, பட் அந்த ரைட்டிங் ஒர்க் வந்து இன்னும் ஃபுல்லாக முடிக்காத காரணத்தினால தான் இன்னும் கைதி 2 வந்து எடுக்கலை. ஆக்சுவலி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ண தப்பு வந்து என்னன்னாங்க, எல்சியூலேருந்து பிரேக் எடுத்ததுங்க. அவர் கைதி 2ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வச்சுருக்காரு, ஓகேவா? அந்த ஸ்கிரிப்டை ப்ராப்பராக அந்த டைமே எழுதி அந்த டைமே அவர் வந்து படத்தை வந்து எடுத்துருக்கலாம். ஸோ எனக்கு தேவையில்லாமல் அவர் பிரேக் எடுத்து கூலி பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறாரோன்னு தோணுது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்டுங்க. இப்போ என்ன தான் வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு 4 or 5 months கழித்து எடுக்கிறாரு வைங்களேன், பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. அவர் ஸ்கிரிப்டை எழுதிட்டு ஒரு 4-5 வருஷம் கழித்து அந்த படத்தை எடுக்கிறாருன்னு வைங்களேன், அவர் என்ன மாதிரி ஒரு கதை எழுதினாரோ அந்த கதையை வேறு யாராவது டைரக்டரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ அவங்களோட கதையில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், லோகேஷ் கனகராஜ் காப்பி பண்ணிட்டாரு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி அந்த ஸ்கிரிப்டுக்கான வேல்யூ ரொம்பவே கம்மியாயிரும். ஏன்னா ஆடியன்ஸ் மத்தியில் அந்த ஒரு கண்டென்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் லோகேஷ் கனகராஜ் செஞ்ச தப்பு வந்து என்னன்னாங்க, அவர் கரெக்டாக கைதி 2 வந்து பண்ணியிருக்கணும். அதை ரொம்ப போஸ்ட்போன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் கைதி படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் அப்புறமாச்சு அவர் கைதி 2 பண்ணுறாரா இல்லைன்னு. அதேமாதிரி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வந்து எல்சியூவா இல்லையானும் தெரில, நம்ம அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஈவன் இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரு, ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக அந்த டைமில் எடுத்துருக்கணும்னு சொல்கிறல, இதே விஷயத்த அவரே அவரோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. மஃப்டின்னு ஒரு படம், அவர் வந்து அந்த படத்துக்கான கதைலாம் வச்சுருக்காரு. பட் அந்த படத்தோட கதையை வந்து எடுக்க டைம் இல்லை. ஸோ டைம் இல்லை, ப்ளஸ்ஸு அதுக்கான ப்ராப்பரான ஸ்கேல் வந்து அமையாதனால வேறு டேரக்டர்ஸ்கிட்ட கதையை கொடுத்து படம் எல்லாம் எடுக்க சொன்னதாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அதேமாதிரி நிறைய கதை வந்து ரத்னகுமார் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து அவர் வந்து நிறையா படங்கள்லாம் எடுத்ததாக வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அவர்கிட்ட நிறைய கதை வந்து இருக்குது, அதை ப்ராப்பராக வந்து ஸ்கெட்சு போட்டு எடுக்காதனால தான் இப்போ இந்த டிலேஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஏன் வந்து இந்த டாபிக் இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திடீர்னு அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணார். அதேமாதிரி நம்ம கார்த்தி அவர்களும் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு பிஸியாகவே இருந்தார். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அவர் வாவாத்தியாரை வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸ் வந்து ஆகிடுச்சு. பட் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் இருந்திருக்கு. ஸோ அதேமாரி மார்ஷல் படத்தோட ஷூட்டிங்கும் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. அதேமாரி அவரோட சர்தார் 2 அந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த நிலையில் நம்ம கார்த்தி அவர்கள் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து கேட்டுட்ருக்காரு. இந்த டைம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திடீர்னு இப்படி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் சொன்னோடனே இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இதாக டாக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் காரணம். அவர்கிட்ட கதை வந்து இருக்குது, பட் ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணல. அது மட்டும் இல்லாமல்
ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீரைட் பண்ணலாம்ங்கிற பிளானில் வந்து இருக்காராம். ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையும் அவர் ப்ராப்பராக முடித்த பிறகு தான் கைதி 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம்ங்கிற பிளானில் வந்து இருக்கார். பிகாஸ் அவருக்கும் இந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூ வந்து தெரியும். ஸோ அதனால் ப்ராப்பராக எழுதி முடித்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாங்கிற பிளானில் வந்து இருக்கார். ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.